அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டையிலிருந்து. இது ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். பேராசை என்னும் பெரும் துன்பத்தை நாம் தொலைத்து விட்டால் இன்பம் நமக்கு இடைவிடாமல் வரும் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நமது பெஸ்ட் அகாடமியில் நடைபெற்ற 616வது டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுனால நீங்கள் எஸ்ஐ, போலீஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2, இது போன்ற தேர்வுகள், சரிங்களா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இது போன்ற மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கும் ஒரு மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவிஷன் பண்ணது மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 52073 இந்த இலக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 1 என்பது சீரியல் நம்பர். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? இதில் பெரிய நம்பர் தான் வரணும், 7. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. இந்த 3 ஆப்ஷனில் எதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பெரிய நம்பர் 5. சரிங்களா? அப்போது 75. ஓகேவா? அடுத்தது 3 வரணும். இதில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது 75320 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் மிகப்பெரிய எண். சரிங்களா? சாரி, லிசன் பண்ணுங்கள். 75320. ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள், 75432 இருக்குது. இங்கே 4 இல்லை பாருங்கள். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய நம்பரில் அங்கே இருக்கக்கூடிய நம்பரை வச்சு அதிகபட்சமாக எவ்வளவு பெரிய நம்பரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாதவி என்பவர் தான் வைத்திருந்த ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்களை கொண்ட 25 பெட்டிகளை வைத்திருந்தாள். கண்ணகி அவளுடைய நண்பர்கள் 6 பேருக்கு அந்த ஆப்பிள்களை சமமாக பங்கிட்டு கொடுத்தால் மீதமுள்ள ஆப்பிள்கள் நீங்களாக ஒவ்வொரு நண்பரும் எவ்வளவு ஆப்பிள்களை பெறுவார்கள் அப்படிங்கிறதா கொஸ்டின். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம்மு பாருங்கள். சிம்பிள். மொத்தமாக எத்தனை இருக்குங்க? மொத்த ஆப்பிள்கள் நம்ம எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 25 பெட்டிகள். சரிங்களா? ஒரு பெட்டிக்கு 9 ஆப்பிள். சரிங்களா? அப்போ 25 × 9 எவ்வளோ வரும் அப்படி சொல்லிங்கன்னா 225 அப்படி சொல்லி வரும். சரிங்களா? டிவைடட் பை நம்ம எத்தனை பேருக்கு பங்கிட்டு கொடுக்குறோம்? 6 பேருக்கு பங்கிட்டு கொடுக்குறோம். இது 6ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை வருங்க? அங்கே பாருங்களேன், 3 எத்தனைங்க? 18. மிச்சம் எத்தனை? 4. ஸோ 45 இருக்கோம். சரிங்களா? 45. இது 6ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 7 6 42. மிச்சம் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு எத்தனை பழங்கள் கிடைக்கும் அப்படின்னா 37 பழங்கள் கிடைக்கும். இதில் சொல்லியிருக்காங்க என்ன? மீதமுள்ள ஆப்பிள்கள் நீங்களாகன்ட்டாங்க. எக்ஸஸாக 3 இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு எத்தனை ஆப்பிள் கிடைக்குது? 3 ஆப்பிள்கள் கிடைக்கும். சாரி, 37 ஆப்பிள்கள் கிடைக்கும். 3 எக்ஸஸாக இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். 16 / 24 இதற்கு சமான விகிதம் எது அல்லது சமமான விகிதம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். 4 டைம்ஸ் வருமா? 4 16, 6 24. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 2 4, 3 2 6. சரிங்களா? அப்போது லிசன் பண்ணுங்களேன். 2/3 அப்படிங்கிறது மாதிரி வர்றது இதுவும் 2/3 தான். எப்படி? 2 3 6 3 3 9. இது சரி தான். இந்த 2/3 ஃபார்மெட்லாம் இருக்கும். இது பாருங்கள், 2 6 12, 3 6 18. இதுவும் 2/3. ஸோ இது 2 5 10, 3 5 15. ஸோ இதுவும் 2/3. ஸோ இது மட்டும்தான் 2/3 இல்லை. ஸோ ஆன்சர் என்ன? 20. சரி, ஆன்சர் டெல்லி 20/28. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். 2 நிரப்பு கோணங்கள் 7:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அக்கோணங்களை காண்க அப்படின்றான். நிரப்பு கோணங்கள் என்றால் 2 கோணங்களை கூட்டுகின்ற பொழுது 90 டிகிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிரப்பு கோணம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது 7:2 அப்படின்னா 90 எப்படி பிரிக்கலாம்? 70ஆகவும் 20ஆகவும் பிரிக்கலாமா? ஒரு பார்ட்டு 10 அப்படின்னா அப்போ பாம்பே 70 டிகிரி மற்றும் 20 டிகிரி அப்படிங்கிறதா ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு 840 ரூபாய் நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது.
சரிங்களா? ரூபாய் 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அந்த காட்சியை பார்க்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் லிசன் பண்ணுங்கள். இந்த 840ஓட 2ஆல் பெருக்கணும்னா என்ன ஆயிருங்க? 840 நம்ம 2ஆல் பெருக்கணும்னா 1680 அப்படி சொல்லி வந்துடும். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த 840ஓட 2 மடங்கு தான் இந்த 1680 இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதோட 2 மடங்கு பயணிக்கலாம்னு சொல்லி வச்சிடலாம். 21 × 2 எத்தனை? 42. இது வந்து டைம் நம்ம மிச்சப்படுத்துறது. சரிங்களா? அதாவது 840 21ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு மாணவர்களுக்கு ஆகும் செலவு எவ்வளவு அப்படி சொல்லி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதற்கு பிறகு அந்த நம்பரை வச்சு இந்த 1680 டிவைட் பண்ணி எத்தனை மாணவர்கள் போகலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு இந்த மணிக்கு அதாவது 840 ரூபாய்க்கு 21 பேர் போயினா 840ஓட 2 மடங்கு பணம் தான் 1680. ஸோ அப்போ இதோட 2 மடங்கு 42 பேர் போகலாம். ஓகே. ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கியில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் வந்து சென்றிருப்பார்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது 120 பேர் போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ 120 பேர் போகிறதுக்கு 8 டைம்ஸ் அந்த மின்தூக்கி வேலை செஞ்சுருக்கு, போயிட்டு வந்திருக்கு. அப்போ இதை 8ஆல் அடிச்சிங்கன்னா 15 8 120. சரிங்களா? அப்போ 15 வருது. அப்போது ஒரு சிங்கிளில் லிஃப்ட்டில் மொத்தமாக போகக்கூடிய நபர்கள் 15 பேர் தான் போகலாம். சரிங்களா? அப்போ 12 முறை வந்து விழா நடைபெறும் இடத்திற்கு அந்த லிஃப்ட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக 12 முறை போகுது, ஒரு முறைக்கு 15 போகலாம். அப்போ எத்தனை ஆகுது? டோட்டலாக எவ்வளோ வருங்க? 12 15 10 15 150 2 15 அப்போ 180. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 180. சரிங்களா? ஆன்சர் என்ன? 180. 180 மட்டும் டெலீட் ஆகி போச்சு ஆன்சர்லேருந்து. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 180. இந்த இடத்துல எழுதிக்கங்க 180. ஓகேவா? ஸோ ஆன்சர் 180. ரைட். அடுத்து, அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு? இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் மெத்தடில் போடலாம். இங்கே பாருங்கள், அரை மீட்டர் துணியோட விலை வந்து 15 ரூபாய். சரிங்களா? 8 1/3 மீட்டர் நீளத்துடைய அந்த துணியோட விலை எவ்வளவு அப்படி சொல்லி பார்க்கலாம். ரைட். இப்போ லிசன் பண்ணுங்கள். இந்த 8 1/3 எப்படி எழுதலாம் அப்படின்னா, சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ அரை மீட்டருக்கு வந்து 15 ரூபா அப்படின்னா 8 1/3 மீட்டர் துணிக்கு நிச்சயமாக கூடுதலாக தான் விலை வரும் இல்லையா? அப்போ ஒன்று அதிகரிக்கும் பொழுது அதனை சார்ந்த மற்றொன்று அதிகரித்தால் என்ன மாறல்? நேர்மாறல்னா கீழே உள்ளதை மேலேயும் மேலே உள்ளதை கீழேயும் எழுதணும் தலைகளாக. சரிங்களா? இப்போ இந்த 8 1/3 எப்படி எழுதலாம்னா கலப்பு பின்னம். 8 3 24 + 1 25/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் மேலே உள்ளதை அதாவது கீழே உள்ளதை மேலே கொண்டு போகிறேன். 8 1/3க்கு பதிலாக 25/3 அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ஓகேவா? டிவைடட் பை இந்த 1/2 அப்படியே கீழே எழுதிடுறேன். 1/2. ஓகேவா? இந்த 15 நான் இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? ரைட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன் பண்ணுங்கள். இப்போ இந்த கண்டென்ட் எப்படி போகும் அப்படின்னா 25/3 அப்படியே இருக்கும். அதாவது 25/3க்கு கீழே ஒரு 2-3 டிவைட் வந்துச்சுன்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 2 என்ன பண்ணிடும்? மேலே வந்து மல்டிபிளில் போயிடும். சரிங்களா? ஓகேவா? அப்போ 15 × 2 அப்படி சொல்லிட்டு வந்துடும். இது 25க்கு மல்டிபிளில் தானே இருக்குது 2, அதனால் இங்கே கூட சேர்த்துக்கலாம். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 15. சிம்பிளிஃபை பண்ணுற நேரம்லாம் வேஸ்ட்டு. சரிங்களா? அடுத்தடுத்த டைம்லாம் நான் உங்களுக்கு நீங்களாக சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, நான் ஆன்சரை மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? 3 15 அப்படி சொல்லி வரும். ஸோ 25 5 25 125 × 2 250 அப்படி சொல்லி வரும். சரிங்களா? ஆன்சர் எவ்வளோ வருது? 250 அப்படி சொல்லி. ஸோ ஆன்சர் வந்து என்னங்க? பாம்பே அப்படி சொல்லி வருது. சரிங்களா? சிம்பிள் சம்மு. இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் மெத்தடில் நீங்கள் போடலாம். ஓகே.
52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ புல்வெளியின் மையத்தில் இருந்து 45 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஒரு ஆடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆட்டால் மேய முடியாத புல்வெளியின் பரப்பளவு என்ன அப்படி சொல்கிறாங்க. 52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ ஒரு புல்தரை அல்லது மேய்ச்சல் மைதானம்னு வச்சுங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது இதோடைய ஆரம் வந்து எவ்வளோங்க, 52 மீட்டர் சரிங்களா. ஆனால் ஆக்சுவலாக 45 மீட்டர் நீளமுடைய ஒரு அதாவது 45 மீட்டர் நீளமுள்ள கயிறு அப்படின்னா ஆரம் அதுதான் வச்சுக்கணும். ஸோ இங்கே தான் மையத்தில் தான் அச்சடித்து கட்டியிருப்பாங்க. ஸோ 45 மீட்டர் தான் இது. அப்போ இது என்ன பண்ணலாம்னா இந்த ஏரியா மட்டும்தான் அதனால் மேய முடியும், அதுக்கு மேலே போக முடியாது இல்லையா. ஸோ இந்த மேஞ்ச ஏரியா போக மேயாத ஏரியாவை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பெரிய சர்க்கிளோடைய பெரிய வட்டத்தோடைய பரப்பளவை கண்டுபிடிச்சி அப்புறம் உள்ள அந்த சின்ன வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சி அதை லெஸ் பண்ணோம்னா வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 5r² சரிங்களா. இப்போது இதில் ஆரோட வேல்யூ எத்தனை கொடுத்துருக்காங்க, 52 மீட்டர் ஆரம் உள்ளன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 22/7 சரிங்களா. பையோட வேல்யூ, ஆரோட வேல்யூ என்ன 52 × 52. மேக்ஸிமம் இந்த 52 இருக்கு இல்லையா, இது வந்து 7ஆல் வந்து பர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது, மேக்ஸிமம் டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள் சரிங்களா. 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.42 அப்படி சொல்லி வரும் சரிங்களா. 22 × 7.42 × 52 இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 84 சரிங்களா, 88.48 அப்படி சொல்லி வரும். 0.4 அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை 48ன்னு வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. இது 8488 சம்திங் அப்படிங்கிறது தான் பெரிய சர்க்கிளுடைய ஏரியா. அடுத்து சின்ன சர்க்கிளுடைய ஏரியா, அதாவது அந்த ஆடு எவ்வளோ நீளமான கயிறில் கட்டப்பட்டிருந்ததோ அந்த கயிற்றின் நீளம் தான் அந்த சின்ன சர்க்கிளுடைய ஆரம். அப்போ அதே ஃபார்முலா 5r² சரிங்களா. அதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா 22/7 × ஆரோடைய வேல்யூ வந்து இந்த இடத்துல ஆட்டோட அந்த கட்டப்பட்ட கயிறோட நீளம் 45 மீட்டர் சரிங்களா. அப்போ r²னா 45 × 45 ஓகேவா. இப்போ இதை வந்து நீங்கள் 7ஆல் அடிச்சிங்கன்னா 6.42ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பெருக்குங்க. அப்படி பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும், இது எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா 6355 சம்திங்ஸ் 8 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் இந்த பெருசுலேருந்து இந்த சின்னத்தை கரெக்டாக நீங்கள் நேராக போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2132 சம்திங் 3ன்னு சொல்லலாம் சரிங்களா. புள்ளி சம்திங் அப்படின்னு வரும். அப்போ இதற்கு நியர்பை ஆன்சர் 2132 அல்லது 3ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே எத்தனை வருது, 2134ன்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன, டெல்லி அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பர்ஃபெக்டாக புள்ளியில் அடிக்கிறது மாதிரி கொடுக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ ஆன்சர் இது ரைட். புத்தகத்தின் விலை ரூபாய் 1506.40 எனில் புத்தகத்தின் அதாவது 28 புத்தகத்தோட விலை தான் இது. அப்போ ஒரு புத்தகத்தின் விலை ஒன்றும் இல்லைங்க, இது வகுத்தல் கணக்குங்க. 1506/4 இதை வந்து 28ஆல் உங்களுக்கு அடிக்க தெரியுதா அப்படிங்கிறதான் சமம். 1500 மேலே கீழே புள்ளியில் இருக்கிறனால மேலே ஒரு 10 பெருக்குங்க, கீழே ஒரு 10 பெருக்கலாம். 1506 அப்படியே வந்துடும், பக்கத்தில் இந்த 4 வந்துடும் சரிங்களா. /28 பக்கத்தில் 0. இது அப்படியே 2ஆலேயே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படியே கேன்சல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ வரும் ஆன்சரு 53.80 அப்படின்னு வரும் சரிங்களா. நேரத்தின் அருமை கருதி நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேவா. 53.8 சார் சிம்பிளிஃபை பண்ண தெரியலை சார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சிம்பிளிஃபை பண்ணி தரேன். 53.80 ஒரு புத்தகத்தின் விலை. சுதா என்பவர் ஒரு தேர்வில் மொத்தமாக 280 மதிப்பெண்கள் பெற்றிருக்காப்புல. 280 மதிப்பெண்கள் பெற்று தோல்வி அடைந்தார்னு சொல்கிறாப்புல. அவர் இன்னும் 20 மதிப்பெண் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்ணில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பாராம். அப்போ இன்னும் 20 மார்க் எடுத்திருந்தால் மொத்தம் எத்தனை மார்க் வந்திருக்கும், 300 மதிப்பெண் வந்திருக்கும். இந்த 300 மதிப்பெண் எடுத்திருந்தால் மொத்த மதிப்பெண்ணில் 50% ஆகிருக்கும், அப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல
சரிங்களா? அப்போ இந்த 300ங்கிறதா மொத்த மதிப்பெண்ணில் 50%. எனில் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 50% 300 அப்படின்னா நமக்கு 100% எவ்வளவுங்க? 600. சரிங்களா? 50%ங்கிறது பாதி எப்பொழுதுமே, 100ங்கிறது முழுமையானது. சரிங்களா? அப்போ 100% 600. ஸோ ஆன்சர் என்ன? பாம்பே. மீனா என்பவர் மாதச் சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு, பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற வீதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவர் இதர செலவாக எத்தனை சதவீதம் செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கவனிங்க, 2:1:3. சரிங்களா? இந்த ரெண்டையும் சேர்த்தாலே இதற்கு ஈக்குவலாக இருக்குது. மொத்தமே எத்தனை பங்கு வருதுங்க? இது 2 1 3 3 மொத்தம் 6 பங்கு தான் இருக்குது. சரிங்களா? மொத்தமாக 6 பங்கு. இதுதான் அந்த 18,000 ரூபா. சரிங்களா? இது ரேஷியோனா பங்கு என்பது பொருள். 6 பங்கு 18,000 அப்படின்னா அதில் 3 பங்கு என்ன பண்ணுறாப்புல? பிற செலவினங்களுக்காக பண்ணுறாப்புல. சரிங்களா? அப்போ 6ல் 3ங்கிறது எத்தனை? 50%. மொத்தமே 6 பங்கு தான் இருக்குது. அதில் 3 பங்கு என்ன பண்ணுறாப்புல? அவர் இதர செலவினங்களாக செய்கிறாங்க. அப்போ 6ல் 3ங்கிறது 50%. எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அது 100%. அதில் பாதி 50%. எனவே அவர் இதர செலவினங்கள் செய்வது 50% செய்கிறார். ஓகே. ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனிவட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகராகும் காலம் என்னன்னு சொல்லிட்டேன். லிசன் பண்ணுங்கள். இதை வந்து காம்பன்சேஷன் ஈடு செய்யணும். அதாவது இப்போ 4000 இருக்குது, அதுக்கு வந்து 4 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்னா 48% பார்க்கணும். ஓகேவா? இந்த 48% எப்படி வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா 50% வந்து இதில் பாதி 2000. 2000ல் 2% எவ்வளவு? 2% 80. 80 கழிச்சிருவேன். 2000ல் 80 போக எவ்வளவு? 1920 தான் இந்த அமௌண்ட்டு அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஓகே. நீங்கள் எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிங்க. ஸோ 48 அல்லது ஒரு வருஷத்துக்கு 12% அப்படி சொல்லிட்டு PNR/100ங்கிற ஃபார்முலாவில் கூட நீங்கள் போட்டுங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட். அப்போ 1920 ரூபா வரணும். எப்படி? 3000 ரூபா அசலுக்கு 8% வட்டியில். அப்போ எத்தனை வருஷத்தில் வரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 10 வருஷம்னு வச்சுக்கிட்டோம்னா 8% வட்டினா 80%. இதில் 80% எவ்வளோ வரும்? 10% எவ்வளவு? 300. 80% 2400 போயிடும். அப்போ 10 வராது. அப்போ 10 வரல அப்படின்னா 13 இன்னும் அதிகமாக போகும். அப்போ 8 எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம 8 எடுத்தோம்னா எது? 3000 அசலுக்கு. சரிங்களா? இப்போ 8 எடுத்தோம்னா 8 வருஷம் 8% வட்டி, அப்போ 64%. இதில் வந்து இப்போ பாருங்கள், இதில் 50% எவ்வளவு? 1500. பாதி தானே? 50%ங்கிற எவ்வளவு? 1500. ஓகேவா? அப்புறமேலே நமக்கு எவ்வளோ வேணும்? இன்னும் 14% வேணும். அடுத்து ஒரு 10% எவ்வளவு? 10% எவ்வளவு? 300. ஓகேவா? அடுத்து 4% வேணும். 4% எவ்வளவு? 120. அப்போ 1920 வந்துருச்சா? அப்போ 8 ஆண்டுகள்ங்கிறது தான் சரி. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டு, பெரும்பாலான ஸ்டூடெண்ட்டு இதில் உள்ள சம்ஸ் எல்லாமே செஞ்சு பார்க்க மாட்டாங்க. பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஷார்ட்கட்டு. நம்ம ஸ்கூல் பசங்க மாதிரியே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகிரும். வேறு ஒன்றும் இல்லை. ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், டைம் நிறைய ஆகும். ஓகே. 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் வில்லி நீளத்தை கண்டுபிடிக்க அப்படி சொல்கிறாங்க. இதில் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், ஒரு வட்டத்தின் மையத்தில் அமையும் கோணம் நமக்கு பேசிக்காக தெரியணும். இது வந்து டெட்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தின் மையத்தில் அமையும் கோணம் எவ்வளவுங்க? 360 டிகிரி. டெட்டில் கேட்டிருக்காங்க, குரூப் 4 தேர்வில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு கோட்டில் அமையும் கோணம் வந்து 180 டிகிரி. ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் எவ்வளவு? 180 டிகிரி. இதெல்லாம் பேசிக். ஓகே. இதை வந்து நம்ம ஒரு 8 பகுதியாக பிரித்தோம்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ 4ஆக பிரிச்சுட்டேன். அப்போ அந்த கிராஸாக அந்த இடத்துல ஒரு இப்படி பிரிக்க வேண்டியதான். 8ஆக பிரித்தேன்னா, ஸோ இந்த பகுதி இதிலேருந்து இது வரைக்கும் 90யா? அப்போ இந்த 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னா 45 தான் இருக்கும். டிகிரி ஆங்கிள் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த, அதாவது 120 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தை என்ன பண்ணுறாங்க? 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பிரிக்கிறாங்க. சரிங்களா?
ஒவ்வொன்றின் வில்லி நீளம், இந்த வில்லி நீளங்கிறது இதுதான், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? வில்லி நீளம் லென்த் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360, ஏன்னா மொத்தமாக 360 டிகிரி இண்டு வட்டத்தின் சுற்றளவு 2/r, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் அப்ளை பண்ணால் சிம்பிளாக நமக்கு வந்துடும். சரிங்களா? ஆனால் தீட்டாவோட வேல்யூ எத்தனை போடணும்? இந்த பாருங்கள், இந்த ஏரியா மட்டும்தான். இந்த 8 பணம் இதாக பிரித்தோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் இதுலேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா 90 இருக்கும். சரிங்களா? நமக்கு தேவை இதுலேருந்து இது வரைக்கும் தான். அப்போ அதோடைய வேல்யூ வந்து 45 டிகிரி தான். ஓகேவா? அப்போது 45 டிகிரி டிவைடட் பை 360 இன்டு, சரிங்களா, 2 இன்டு 22/7 இன்டு இந்த ஆரோடைய வேல்யூ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் என்ன கொடுத்துருந்தான்? 6, 120ன்னு கணக்கில் கொடுத்துருக்கான். மேலே பாருங்கள், கணக்கில் எவ்வளோ கொடுத்தான்? 120ன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அதான் ஆரோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். R = 120. சரிங்களா? தீட்டா நம்ம கண்டுபிடிச்சது 6 கணக்கில் கொடுத்தது. இப்போ இந்த 22/7 கூட நம்ம போட வேண்டியதில்லை. காரணம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஆன்சரில் பையில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம பையை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த சைபரு இந்த சைபரோட போயிடுமா? 1 12 12 3 12 36 போயிடுமா? 1 3 3 5 3 45 5 2 30 அப்படி சொல்லி வருதா? அப்போ ஆன்சர் என்ன வருது? 30 பை எல்லாம் மீட்டரில் கொடுத்தனால மீட்டர். ஸோ ஆன்சர் என்ன? ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வழிமுறையை சொல்கிறேன், நீங்கள் அடித்து போட்டுங்க. சரிங்களா? ஓகே, இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. ஒரு மெத்தையின் குறித்த விலை 7500 ரூபா. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் 10%, 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. 7500 ரூபாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 10% தள்ளுறாங்க. எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் நீங்கள் வலமிருந்து இடமாக ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனீங்கன்னா அது 10% அந்த நம்பரில். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனீங்கன்னா அது 1% உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தெரியலைன்னா நம்ம பர்சன்டேஜ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? பிளேலிஸ்ட்டில் மேத்ஸில் இருக்கோம். ஓகே, லிசன் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து 750 ரூபா 10%. இப்போ ஃபஸ்ட்டு தள்ளுபடிங்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். அப்போ 7500 இங்கே பாருங்கள், 0, 10ல் 5 போக எத்தனுங்க? 5, இங்கே 4 தான் இருக்குது. 14ல் 7 போக எத்தனுங்க? 14ல் 7 போக 7. சரிங்களா? இங்கே 6 இருக்கும். அப்போ 6750ன்னு வருது. அடுத்து ஒரு 20% தள்ளுபடி கொடுக்கணும், தொடர் தள்ளுபடி. இதில் 10% 675ங்க. சரிங்களா? இதில் 10% எவ்வளவு? 675. அப்போ 20% எவ்வளோங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா 675ஓட 2 மடங்கு 600 600 1200 75 75 150. அப்போ 1350. சரிங்களா? 1350. ஓகேவா? இப்போ இதை நம்ம லெஸ் பண்ணுறோம். 0 0 7ல் -3 வந்து எவ்வளவு? 3 பண்ணோம்னா 4. ஸோ 5. 5400 ரூபா நம்ம கொடுக்குறது மாதிரி இருக்குங்க. இவ்வளோதாங்க ஆன்சர், சிம்பிள். ஸோ 5400 ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஒரு பொருளை ரூபாய் 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 12% இதர செலவுகளாக ஒரு நபர் மேற்கொள்கிறார். அவர் 5% லாபம் பெற அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல, வாங்கிட்டு 12% எக்ஸஸாக செலவு பண்ணியிருக்காப்புல. அப்போ 12%னா எவ்வளவு? 10% 15. சரிங்களா? 1% 1.5, 2% 3. அப்போ 12%ஓட வேல்யூ எத்தனுங்க? 18 ரூபா எக்ஸஸாக செலவு பண்ணிட்டாப்புல. அப்போ இதோட இதை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 168. சரிங்களா? ஏன்னா அவர் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல, ஏதோ அதை சரி பண்ணுறதுக்கோ அல்லது மெருகூட்டுறதுக்கோ இன்னொரு 18 ரூபா செலவு பண்ணுறாப்புலன்னா அதுவும் வந்து நம்ம அடக்க விலையில் தான் சேரும். அப்போ 168 ரூபா மொத்தம் முதல் போட்டிருக்காப்புல. சரிங்களா? இதுதான் அடக்க விலையாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ 168, இந்த 168 என்பது 100%. சரிங்களா? இதுதான் ஒரு அடக்க விலை. அடக்க விலை எப்போது 100% உங்களுக்கு தெரியும். இன்று நமக்கு எத்தனை சதவீதம் வேணும்? இந்த இடத்துல ஒரு 100 இருக்குது. லாபமாக இருந்தால் எவ்வளவு லாபம் வேணுமோ அதை கூட்டிக்கணும், நஷ்டமாக இருந்தால் எவ்வளவு நஷ்டமாக இருக்கோ அதை கழிச்சிக்கணும். அப்போ இந்த 100ல் 5% லாபம் அப்படின்னா 5 கூட்டிக்கோங்க, 105. சரிங்களா? இப்போ இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இதை நம்ம
அப்படியே இது 20 21 வரும். அப்படியே நீங்கள் அடித்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 176.40 அப்படி சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னங்க ஏ. ஓகேவா, ரைட். அடுத்தது பாருங்கள், 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம். இப்போ ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20% தள்ளுபடி கொடுங்க. 20% எவ்வளோ 100ல் 20, சரிங்களா? இதை மைனஸ் பண்ணிடுறீங்க. அப்போ எவ்வளோ ஆயிடுது, 80 மாறிடுது. அடுத்து என்ன பண்ணுங்கள், 25% பண்ணுங்கள். 80ல் 10% 8, 20% எவ்வளவு 16, 5%, 10% 8னா 5% 4, அப்போ 25% எவ்வளோங்க 20, சரிங்களா? லிசன் பண்ணுங்கள். 10% 8, 20% 16, 25% 20, சரிங்களா? அப்போ இதையும் லெஸ் பண்ணுங்கள். இதையும் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 60 அப்படி சொல்லி வரும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டோம், 2 தொடர் தள்ளுபடிகள் கொடுத்தோம். இப்போ 60ல் நிற்கிது. அப்போ குறைஞ்சது எவ்வளோ கொடுத்துருக்கோம், 40% தள்ளுபடி கொடுத்துருக்கோம். அப்போ தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு, 40%. ஆன்சர் வந்து டெல்லி, சரிங்களா? ஓகே. அமலா என்பவர் 2 சேலைகளை தலா 2200க்கு விற்றால் ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நட்டத்தையும் அடைந்தால் எனில் சேலைகளை விற்றதில் அவள் அடைந்த லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடுங்க. இங்கே பாருங்கள், 2 சேலைகள் தலா 2200 விற்றுருக்காப்புல. 2200, அப்புறம் ஒரு 2200, 2 சேலையை ஒவ்வொன்றையும் 2200க்கு விற்றுருக்காப்புல. அப்போ 4400 விற்றுருக்காப்புல. விற்ற விலை தெரிஞ்சிருச்சு. இந்த பிஸ்னஸில் நமக்கு என்ன வேணும், வாங்கின விலை வேணும். அப்போ வாங்கின விலையை விற்ற விலை தெரிஞ்சிருச்சு, அடக்க விலை வாங்கின விலை வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 2200 விற்கும் பொழுது 10% லாபம் கிடைக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு 10% லாபம் கிடைக்குது, அப்புறம் 12% நட்டம் கிடைக்குது. அப்போ 10% லாபம்னா இங்கே பாருங்கள், இது விற்பனை விலை. விற்பனை விலைனா அப்போ 10% லாபம் கிடச்சிச்சின்னா என்ன அர்த்தம், இங்கே ஒரு 100 இருக்குது, அதோட 110, சரிங்களா? இதில் என்ன இருக்குது, இந்த 2200ல் அவன் வாங்கின விலையும் இருக்குது ப்ளஸ் லாபமும் இருக்குது, சரிங்களா? அப்போ இங்கே நம்ம எப்பொழுதுமே அடக்க விலை போட்டால் தான் 100 போடணும். இதில் லாபமும் 10% இருக்குங்களால 110 போடுறோம். சரிங்களா? நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கணும். அடக்க விலைனா இங்கே 100 தான் போடணும். ஸோ 100. இல்லாட்டி இதற்கு ஃபார்முலா இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்லாம் பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ரைட். இப்போ இந்த சைபர் போயிடுது. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோங்க வருது பாருங்கள். நம்ம 111, 211, 200ன்னு இருக்கா? ஸோ இதோட வேல்யூ வந்து எவ்வளோ வருது, 2000 அப்படி சொல்லி வருது, சரிங்களா? எவ்வளோ வருது, 2000 அப்படி சொல்லி வருது. ஸோ அடுத்த பிஸ்னஸ் என்னென்னா 12% நட்டத்துக்கு விற்கிறாப்புல. இங்கே பாருங்கள், 2200 தான் விற்பனை விலை, 12% நட்டம். அப்போ நட்டம்னா 100 இருக்குது இங்கே கீழே. நட்டம்னா எவ்வளவு, 100ல் 12 போச்சுன்னா 88 தான் இங்கே போடணும். அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னா 100 போடணும், சரிங்களா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 422, இங்கே 122, இங்கே 25 × 4. அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 2500 அப்படி சொல்லி வருது. 100 × 25, சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்தமாக எவ்வளோ வருதுங்க, 4500 அந்த அம்மா விற்றுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய 4500 வாங்கியிருக்காங்க. வடக்க விலை இது 2000 வாங்கியிருக்காங்க, இவங்க 2500 வாங்கியிருக்காங்க. அப்போ மொத்தமாக 4500 வாங்கியிருக்காங்க. 4400 தான் விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ நஷ்டம், 100 நஷ்டம், சரிங்களா? அப்போ நஷ்ட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நஷ்ட சதவீதம் வந்து நட்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்டு 100, இதுதான் ஃபார்முலா. ஸோ நட்டத்தை போடுங்க. அடக்க விலை எவ்வளவு, நம்ம 4500 தான் அடக்க விலை, இண்டு எவ்வளோங்க 100, ஓகேவா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இது 2 0 போயிடும். ஸோ 9 5 45, 25 100, 2 9 18, சரிங்களா? மிச்சம் 2 இருக்கும். இங்கே புள்ளி வச்சுருங்க, சரிங்களா? அல்லது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம், கீழே 9 வகுத்தில் இருக்கிறது 9 போட்டுக்கலாம். 2/9%, சரிங்களா? 2/9% என்னங்க, நட்டம் அப்படி சொல்லலாம், சரிங்களா? இங்கே புள்ளியில் கொடுத்துருக்காங்களா, பாயிண்டில் கொடுத்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது, ஓகேவா? ரைட். 2 இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9, அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கம் இடமாறும்னு சொல்கிறாங்க, ஓகேவா?
எனில் அவ்வெண்களை காண்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது 2 இலக்கங்களின் கூடுதல் வந்து 9. இது 6ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா எத்தனை 9 6 எத்தனை 15. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? இதெல்லாம் 6 3 9 4 5 9 6 3 9 இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 3ல் எது ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 27 இதிலேருந்து நம்ம கழிச்சோம்னா இந்த நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாறிடும். 27 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 9 வந்துடும். அப்போ இதுவும் தப்பு, சிங்கிள் டிஜிட்டாக மாறிடும். நம்பர்லாம் இடம் மாறியே இருக்காது. நம்பர் இடம் மாறினோம்னா 2 டிஜிட் இருந்தால் தானே இடம் மாறும். இப்போ இந்த பாருங்கள் 45 நீங்கள் 27 கழிங்களேன், 20 கழிச்சிங்கன்னா 25, 7 கழிச்சிங்கன்னா மீதி எவ்வளோ வரும்? 18 வருமா? 18 வரும். சரிங்களா? அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறும். அப்போ 18 வந்துச்சுன்னா இங்கே 4 5 தான் இருக்குது, இங்கே 1 8 வந்துடுது. அப்போ இலக்கங்கள்லாம் இடம் மாறாது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ இதுதான் ஆன்சர். இது எப்படி சார் ஆன்சரு அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 3 கூட்டினா 9 வருது. இதுலேருந்து 27 கழிங்க, 27 கழிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 20 கழிங்க, 63லேருந்து 20 கழிச்சிங்கன்னா 43, 43லேருந்து 7 கழிச்சிங்கன்னா எத்தனை? 36 அப்படி சொல்லி வரும். சரிங்களா? இந்த 63 அப்படியே மாற்றி போட்டால் 36 மாறிடுமா? இடம் மாறுது இல்லையா? அப்போ பர்ஃபெக்டாக ஆன்சர் உட்காருதா? அப்போ ஆன்சர் என்ன? சி அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே. ஒரு களப்பயணத்திற்கு 331 மாணவர்கள் சென்றனர். 6 பேருந்துகள் முழுமையாக நிரம்பின. 7 மாணவர்கள் மட்டும் ஒரு வேனில் பயணிக்க வேண்டியதாயிட்டுன்றாங்க. எனில் ஒவ்வொரு பேருந்திலும் எத்தனை மாணவர்கள் இருந்தார்? இதெல்லாம் சிம்பிள் சம்முங்க, ரொம்பவே எளிமையான சம்மு. இதை நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம உள்வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? மொத்தம் 331 மாணவர்கள். அதில் 6 பேருந்துகளில் தான் போகிறாங்க. சரிங்களா? 7 மாணவர்கள் மட்டும் வேனில் போயிட்டாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம 7 பேர் கழிச்சிட வேண்டியதான். இப்போ 7 பேர் கழிச்சிட்டோம்னா எத்தனை வரும்? 320 எத்தனைங்க வரும்? 6 324 அப்படின்னு வருமா? ஓகே. அப்போ 7 பேரை நம்ம இதுலேருந்து என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடுறோம். 324 பேர். சரிங்களா? 7 பேர் வந்து ஏன் எடுக்கிறான்? அவன் தனியாக போகிறான். மீதி இந்த 324 பேர் வந்து எதில் போகிறான்? பேருந்தில் போகிறான். எத்தனை பேருந்தில்? 6 பேருந்தில் போகிறான். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பேருந்திலும் எத்தனை மாணவர்கள் சென்றனர் தான் கேட்குறாங்க. அப்போ 6ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். இதை அடிச்சிங்கன்னா 4 6 24, 5 6 30. சரிங்களா? மிச்சம் 2, 4 6 24. ஸோ 54 பேர் ஒரு பேருந்துக்கு போகிறான். சிம்பிள் சம்முதலாம். ஓகே. அடுத்தது, ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் மாத சம்பளம் 60,000 கொடுக்கிறது. ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவரோட மாத ஊதியம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். 60,000 இது வந்து ஆக்சுவலாக கூட்டு வட்டி கணக்கு. A = P × 1 + R/100 என்னங்கிற ஃபார்முலாவில் போட வேண்டிய சம்மு. கொஞ்சம் பெரிய சம்மு தான். ஏன்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி 3 வருஷம் தான் அதிகபட்சம் கொடுப்பாங்க, 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் இதை ஷார்ட்கட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது 76, இது 98, 87, இது 57. சரிங்களா? இந்த 57 வரவே வராது. ஏன்? மாதமே 60,000 சம்பளம். 5 வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரிமெண்ட் கொடுத்தா குறையுமா? அப்போ இது தவறு. சரிங்களா? அப்போது இந்த 87 98 76 இருக்கிறதுனால இந்த வித்தியாசம் ஆப்ஷனுடைய அந்த வேல்யூ வித்தியாசம் நிறையா இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 5% அவங்க ஊதிய உயர்வு வழங்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு வழங்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ மொத்தம் 25% வரும். இதில் 25% பாருங்கள், 10% எவ்வளவு? 60,000 தானே மொத்தம். 10% எவ்வளவு? 6,000. 20% 12,000. அப்போ 25% 15,000. 5 வருடம் தானே. இங்கே பாருங்கள், 10% எவ்வளோங்க? 6,000. அடுத்து 10% எவ்வளோங்க? 6,000. சரிங்களா? அடுத்து 5% எவ்வளோங்க? 3,000. 12 15,000. அப்போ 60 15 எவ்வளோங்க ஆச்சு? 75,000 ஆச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லிசன் பண்ணுங்கள், நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் போட்டிருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போடலை. 60,000 ஃபஸ்ட்டு 5% பார்த்து ஆட் பண்ணணும். அது ஒரு வருஷம் இன்க்ரிமெண்ட். அதுக்கடுத்து அந்த இன்க்ரிமெண்ட்டோடு சேர்த்து அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு பார்த்து கூட்டணும். ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் ஊதிய உயர்வு ஆட் பண்ணி பார்க்கணும். அதனால் உங்களுக்கு 75,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி போட்டாலே வருது. இப்போது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் ஈஸியாக இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். 87க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, 98க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இதெல்லாம் தப்பு. அப்போ 76,577ங்கிறது சரி. எப்படி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
ஃபஸ்ட்டு ஒரு 5% ஆட் பண்ணுவீங்க சரிங்களா. ஒரு 5% எவ்வளவு 3000 ரூபா ஆட் பண்ணுவீங்க சரிங்களா. புரியுதா உங்களுக்கு? இந்த 3000ல் அடுத்த வருஷம் என்ன ஒன்று இது 63,000 மாறிடுமா. அப்போ 63,000 தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி 5% பார்த்து ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் திருப்பி அது 66,000 சம்திங்கில் இருக்குமா, அதுக்கு 5% பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி 76,577 கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். இல்லை சார் என்னால் முடியாது சார் அப்படின்னா A = P × 1 + R/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவேன். ஓகே, இந்த சம்மு பாருங்கள். இது வந்து பாருங்கள் 21வது சம்மில் இது வந்து எப்படி இருக்குன்னா 1 ஸ்கொயர்னு போடலாம், 2 ஸ்கொயர்னு போடலாம், இது 3 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு டேஷ்னு போட்டு ப்ளஸ்ஸு 15 ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயரில் ஆரம்பிச்சதுன்னா ஸ்கொயர் நம்பருடைய கூடுதல் கேட்டாங்கன்னா, வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா அது 1லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபார்முலா வந்து n × n + 1 2n + 1/6ங்கிறது தான் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ என்னோட வேல்யூ என்ன சார்னா கடைசி நம்பர். அப்போ இங்கே என்ன வரும் 15 என்னோட வேல்யூ, 15 + 1 16, 2n எவ்வளவு 2 15 30 + 1 31 /6 சரிங்களா. இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா. 2 3 6 I 3 15 1 2 2 8 2 16 ஓகேவா. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி I 8 40 I 8 40 × 31 எப்படி பெருக்கிறது, 4 3 12 120 1 நாள் 4 124 பக்கத்தில் 0 1240 தான் ஆன்சர். ஓகேவா. ரைட், அடுத்த சம் பாருங்கள். கவிதாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா இது வந்து டேஷ்னு போட்டிருக்கதான் பெரிய பிரச்சனையே சரிங்களா. இது டேஷ்னு போடாமல் 24ன்னு போட்டிருந்தாங்கன்னா 4 சதுரம் தான் வரும். ஆனால் இங்கே 10ல் ஆரம்பித்து 24 வரைக்கும் சதுரங்கள் இருக்குது. சதுரத்தின் பரப்பளவு என்னது, பரப்பளவு பக்கம் × பக்கம் A ஸ்கொயர் தான். அப்போ இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். எப்படி வந்திருக்குன்னா 10 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 11 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 12 ஸ்கொயரு இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா 24 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது ஃபார்முலா n × n + 1 2n + 1/6 தான். ஆனால் இதில் எதுலேருந்து கணக்கிடணும், அது அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணால் நம்ம 1 ஸ்கொயர்லேருந்து சரிங்களா 24 ஸ்கொயர் வரைக்கும் ஆன்சர் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த 9 ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 9 ஸ்கொயர் வரைக்கும் தனியாக கண்டுபிடிச்சி அந்த பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ லெஸ் பண்ணால் போதுமானது சரிங்களா. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ என்ன எப்படி போடலான்னா n × n + 1 2n + 1/6 இது ஃபார்முலா ஈக்குவல் டு மைனஸு எதுலேருந்து எதை கழிக்கணும், அந்த சின்னது இருக்குல்ல, பெருசுலேருந்து சின்னதை கழித்துட்டு தான். அந்த சின்னது எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா n × n + 1 2n + 1/6 சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு என்னோட வேல்யூ வந்து 24 சரிங்களா. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவுக்கு என்னோட வேல்யூ எத்தனுங்க, இதுக்கு முன்னாடி உள்ளது 9 சரிங்களா 9. அப்போ இதை போடுவோமா 24க்கு. இப்போ என்னோட வேல்யூ 24, இது வந்து 25 2 24 48 + 1 49 /6 மைனஸ் இங்கே என்னோட வேல்யூ 9 சரிங்களா. அப்போ 9 n + 1னா 10 2 9 18 + 1 19 சரிங்களா /6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள் 4 6 24 சரிங்களா. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பெருங்க 4 25 100 100ஓட 45 பெருக்குன்னா 4900 மைனஸ் இதை பண்ணுங்கள் 3 3 9 2 3 6 இதை அடிச்சிருங்க, இதை 5 ஸோ I 3 15 15 × 19 285 ஓகேவா. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 4615 சதுர சென்டிமீட்டர்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா. சிம்பிள். ஓகே, ஃபார்முலா வச்சு போடுறதான். அடுத்து வினாக்குறி உள்ள இடத்தில் வரும் சரியான எண் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க.
இது பாருங்கள் 1 விட்டு 1 சரிங்களா. அங்கே பாருங்கள் 7 3 10 + 3 10 + 4 + 4 அடுத்த நம்பரு +5 சரிங்களா. அடுத்த நம்பரு +6 அப்போ 19 + 6 என்னது 25 இஸ் ஆன்சர். 25 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அப்புறம் பாருங்கள் பொருத்தமற்ற எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. பொருத்தமற்ற எண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 8 ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் 8ஓட 2 மடங்கு 16 ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது 16ஓட 2 மடங்கு 32 ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன வரணும் 62 தான் வரணும் சரிங்களா. அப்போ 64ங்கிறது தான் ராங் ஆன்சர். ஓகேவா. அப்போது 30ஓட என்ன பண்ணணும்னா 32 ஆட் பண்ணுவாங்க. 32 ஆட் பண்ணால் என்ன ஆகணும் 62ன்னு வரும். ஸோ 62ஓட எதை ஆட் பண்ணுவாங்க அடுத்தது 32க்கு அடுத்து 64 ஆட் பண்ணால் 126 வரும். ஸோ அப்போ கரெக்டானது 64 தான் ஆன்சர். இங்கே 64 தான் இருக்குது. ஆனால் இருக்க வேண்டியது என்ன 62ன்னு இருக்கணும். அப்போ பொருத்தமில்லாத நம்பர் 64 சரிங்களா. அடுத்தது வினாக்குறி உள்ள இடத்தில் வரும் சரியான எண் எதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 10 - 4 6 18 மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் லெஸ் பண்ணியிருக்காங்க. 18 - 10 8 18 - 4 14. ஸோ அதே கான்செப்டில் தான் இங்கே பாருங்கள் 14 - 8 6 22 - 8 14 சரிங்களா. அடுத்தது 22 - 14 8. இங்கே பாருங்கள் 15 - 5 எவ்வளோங்க 15 - 5 10 அப்படின்னு வரணும். இங்கே 15 - 11 4 11 - 5 6ன்னு வந்திருக்கா. அப்போ இந்த வேல்யூ எத்தனுங்க 10. ஓகேவா 10 புரியுதா. அப்போ ஆன்சர் என்ன 10. ஓகே. உங்களுக்கு நிச்சயமாக நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.